ஸ்கில் இந்தியா ஸ்கீம் யார் கொண்டு வந்தது, எப்போ கொண்டு வந்தது? இதை பிளான் பண்ணி தானே கொண்டு வந்திருக்கிறாங்க. மாநில அரசுகள் ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா? மத்திய அரசு மட்டுமே தனியாக பண்ண முடியுமா? இந்த விஷன் எப்போ 10 வருஷம் முன்னாடி இந்த விஷயம் ஸ்கில் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷன் இல்லாமலா? அவங்க வாய்ப்போல தான் அரசாங்கம் கொடுக்கும். அவங்களும் கூட உட்காந்து தொழில் பண்ணுவாங்களா? அவங்க கூட தொழில் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா? நீங்கள் தொழில் பண்ணுமா, அவங்க தொழில் பண்ணுவாங்களா? இன்னைக்கு யூனியன் பட்ஜெட்லையுமே வந்து தொழில் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டார்ட் அப்புகள் ஏன் இதற்கு முன்னாடி இல்லை? 10 வருஷம் முன்னாடி ஏன் இவ்வளோ ஸ்டார்ட் அப்புகள் இல்லை? 10 வருஷமா எப்படி இவ்வளோ ஸ்டார்ட் அப் போகுது? இதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி இந்தியர்களுக்கு அறிவு இல்லையா? இந்தியர்களுக்கு திறமை இல்லையா? இந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மத்திய அரசு. இப்போ அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஒன்று போட்டு ஸ்கில் இந்தியா எல்லாமே போட்டு கொண்டு வந்துருக்காங்க. இது பூரா 10 வருஷம் முன்னாடி வந்தோடைய வளைவு இன்னைக்கு வந்து இவ்வளோ போய் டாப்பில் நிற்கிறோம். நம்ம நான் வந்து சென்னை ஐஐடி மட்டும் சொன்னேன், இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்து பாருங்க, பெங்களூர் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ இளம் தொழில் முனைவர் பெங்களூர் போகிறாங்க, நான் டேட்டா நீங்கள் கேட்டு பாருங்க. நீ இங்கே இருக்க யாரா பெருமக்கள்? அப்போ காங்கிரஸ் அரசு மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசு சாதகமாக இருக்குது, திமுக அரசுக்கு வந்து செய்ய மாட்டேதா? அப்போ மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் செய்யுது, தமிழ்நாடு அரசு பயன்படுத்திக்கல, வெறும் நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நட்டா அவங்களுக்கு தெலுங்கானா பயன்படுத்தி, கர்நாடகா பயன்படுத்தி, நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க.